ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷாஷனி சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் தை அமாவாசைங்க, ரொம்ப பிஸி. வீடெல்லாம் வந்து பெருக்கி தொடச்சி ஹர்ஷனுக்கு வேறு எக்ஸாம் ஓடிட்டு இருக்கு. அது அவனுக்கு வேறு காலையில் ஒரு தடவை எழுந்து கிருத்திகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அமிச்சாச்சு ஸ்கூலுக்கு. அவனுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சமையல் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் சாம்பார், புடலங்காய் கூட்டு, அடுத்து வந்து வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் கறி, ஒரே ஒரு கண்ணி மட்டை பாயசம். ஏன்னா நிறைய எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டு எனக்கு ஏறி போச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் சுகர் ஏறி இருக்குது, எனக்கும் ஒரு 10 சுகர் 10 பாயிண்ட் ஏறி இருக்குது. அதனால் வந்து டாக்டர் வந்து ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் சாஸ்திரத்துக்கு மட்டா இது வந்து இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணாரே அப்படின்றதுக்கோசரம் மட்டா இது பண்ணி வச்சுருக்கேன். நாங்களாம் மாதம் தர்ப்பணம் பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை ரெண்டும் வந்து பித்தர்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அது வந்து மாலை அமாவாசை ஒன்று 3, மற்ற நாட்கள் பண்ணாட்டா கூட இந்த 3 நாளும் கண்டிப்பாக வந்து நம்ம முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ணணும். அதனால வந்து அதுக்கோசரம் எப்போ வந்து வடை தட்டுவேன், உளுந்த வடை தட்டுவேன், இல்லைன்னா பருப்பு வடை தட்டுவேன். என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு பார்த்து எனக்கு வந்து சும்மா உளுந்து வடையும் பருப்பு வடையும் ரொம்ப போர் அடிக்குது, அதனால வேண்டாம், வேற ஏதாவது வந்து இது வந்து டீ ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது போட்டு வை, வெங்காய சீரகம் போட்டால் சாப்பிட்டா போச்சு அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்றதுக்கோசரம் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி வடைங்க. ஜவ்வரிசி வடை இது ஒரு புதிய முயற்சி தான். ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, ஜவ்வரிசி வந்து ஒரு 100 கிராம் ஜவ்வரிசிங்க. பாருங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றத நான் காமிக்கிறேன். காத்தாலே நான் வந்து ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுட்டேங்க. இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வந்து கரெக்டாக காமிக்கிறேன். இப்போ தெரியும் 100 கிராம் வந்து இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு நல்லா அலம்பிட்டே ஊற வச்சுட்டேங்க தலையை. இதுக்கு வந்து ஒரு 50 கிராமுக்கு கடலை மாவு, இந்த கரண்டியால ஒரு கரண்டி எடுத்துட்டு இருக்கேன் கடலை மாவு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவுங்க. அரிசி மாவு அதே மாதிரி ஒரு 1.5 கரண்டி வச்சுக்கோங்களேன். ஒரு 100 கிராம் அரிசி மாவு. அரிசி மாவு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. நல்லா ஜவ்வரிசியும் போட்டு நல்லா பிசையணும். பார்த்தீங்களா, அந்த ஜவ்வரிசியில் உள்ள தண்ணி பூரா அதில் மாவு போடவே அப்படியே சொந்த ஃபுல்லாக இழுத்துக்கும் நமக்கு. இந்த ஜவ்வரிசியில் போட்ட இந்த இது பூரா அப்படியே வந்து இழுத்துடுத்து உங்களுக்கு தண்ணியெல்லாம் இழுத்தோடனே இப்போ இதில் வந்து உப்பு கொஞ்சம், பெருங்காயம், காரப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு பிசைப்போம். கொஞ்சங்க, ஏன்னா ஜவ்வரிசி வந்து ரொம்ப உப்பு தாங்காது, அதனால கொஞ்சம் ஜவ்வரிசி ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அப்புறம் வாயில போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காரப்பொடிங்க, ஒரே ஒரு ஸ்பூன். ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடணும், ரொம்ப காரம் வேண்டான்னு ஒரே ஒரு ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இல்லை சிகப்பு மிளகா இருந்தாலும் சிகப்பு மிளகாவோ பச்சை மிளகாவோ நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம், அப்படி செய்யலாம். போட்டிருக்கோம். இப்போ அமாவாசைனால நான் வெங்காயம் அதெல்லாம் எதுவும் சேர்க்கல. நீங்கள் வேணும்னா வெங்காயம், அதை வந்து கேரட் பொடியாக சேர்க்கலாம். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு இதோட சேர்க்கலாம். அடுத்து வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கலாம். நான் வந்து அமாவாசைனால அதெல்லாம் எதுவும் சேர்க்காம கருவேப்பிலை மட்டும் அலம்பி வச்சிருக்கேன், அதை மட்டும் இதோட சேர்த்துக்கிறேன். 2 பெருங்காயம், வந்து பெருங்காயம்
அவ்வளவுதாங்க. நான் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். எண்ணெய் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் சுட்டெண்ணெய் ஒரு கரண்டி இதில் வந்து இப்படி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. சுட்டெண்ணெய் ஒரு கரண்டி இதில் சேர்த்தாச்சு. இப்போ பட்டர் பேப்பரோ இல்லை, நான் வந்து எண்ணெய் கவர் இப்போதான் பிரித்தேன், அதை திருப்பி போட்டு அதுலேயே அப்படியே தட்டிடலாம், ஒட்டாமல் வருமே அப்படின்றதுக்கோசரம் இந்த இதை வச்சுருக்கேன். நல்லா போட்டாச்சு. போட்டு நல்லா அப்படி தட்டிக்கணுங்க. வட்டமாக தட்டிட்டு அப்படியே போட வேண்டியது. இல்லைன்னா ஒரு டவரா ஏதாவது வச்சு அதே நம்ம டக்கு டக்குன்னு அமுக்கி எடுத்துடலாம். வந்து அப்படி திருப்பி போட்டுக்கலாம். நம்ம கையில வந்து தண்ணி தொட்டுக்கணும். தண்ணி தொட்டு பாருங்க, பாருங்க போட்டு உள்ளங்கையில இப்படி அழுத்திடலாங்க. அழுத்தி அப்படியே போட்டுக்கலாம். அப்படிதான் பாருங்க, நல்லா செம டேஸ்டா நல்லா இருக்குங்க. ஒரு தடவை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஜவ்வரிசி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா காலையிலே ஏர்லி மார்னிங்க ஊற வச்சிருந்தாங்க ஜவ்வரிசி. அது ஒண்ணுதான் இதுல, மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. முடிச்சுட்டு காமிக்கிறேன். நல்லா சூப்பரா அப்படியே பூரி மாதிரி உப்பி வரும். இது பார்த்தீங்களா? நல்லா இந்த ஃபுல்லா இந்த ஓசை அடங்கணுங்க. ஓசை அடங்கின உடனே இது எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது. 2 நாளைக்கு வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். இது ஜவ்வரிசியில் பண்ணதுனால இது ஒன்றும் இது கிடையாது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா வெங்காயம்லாம் எதுவுமே போடல. நம்ம வெறும் கடலை மாவு அரிசி மாவு தான் போட்டிருக்கேன். ஜவ்வரிசி ஊற வச்சு அதோட கலந்துருக்கேன். கலந்துருக்கும் போது இது ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்த்தீங்களா? இப்படியே ஒன்று ஒன்றா தட்டி போட்டு எடுக்கணும். பிகினர்ஸுக்கும் ரொம்ப ஈஸிங்க. அது ஒன்றுமே கிடையாது. வேலை அரைக்கிறதா எதுவுமே கிடையாது. இது வந்து இன்ஸ்டன்ட் வடை. முதல்ல
வீடியோ எடுத்துட்டு நான் வாயில போட்டு பார்த்துட்டு அது நல்லா இருந்தாதான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். இல்லைன்னா வேண்டான்னு கேன்சல் பண்ணிட்டு வேற ரெசிபி ஏதாவது போடுவேன். இது ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸா நல்லா இருந்தது. ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் சாப்பிடலாம். முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஜவ்வரிசி வடை வந்து முடிஞ்சு போச்சு. இதை வந்து ஜவ்வரிசி வடைன்னு சொல்லிக்கலாம், நீங்க தட்டைன்னு சொல்லிக்கலாம். ஆனா சூப்பரா இருக்கு, வாய்க்கு டேஸ்டா நல்லா இருக்கு. எல்லாரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. திரும்ப ஒரு தடவை ரீகேப் சொல்லிடுறேன். 100 கிராம் ஜவ்வரிசியை காலையிலே ஊற வச்சிருந்தாங்க. ஒரு 4 hours வந்து ஊற வைக்கணும். ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து நல்லா அலசிட்டு, ஜவ்வரிசி முதல் மண்ணெல்லாம் இருக்கும், அலசிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதில் வந்து ஒரு 50 கிராம் கடலை மாவு, ஒரு 100 கிராம் அரிசி மாவு சேர்த்து, உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணா உருளைக்கிழங்கு வேக வச்சு அதோட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இது இருக்கு பார்த்தீங்களா, கேரட்டை சீவி சேர்த்துக்கலாம், வெங்காயம், இதெல்லாம் வந்து அதோட நம்ம சேர்த்து நீங்கள் செய்யலாம். இன்னைக்கு அமாவாசைனால நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, இப்படியே பண்ணியிருக்கேன். நான் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.